உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் படம் சார், உங்களோட படம்? முதல் மரியாதை சார். உங்களுக்கு நீங்கள் பார்த்து இவன் தான்டா ஆக்டர் இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற ஆள் யார் சார்? சிவாஜி சார். சிவாஜி சார். அவர் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். ஸோ இளையராஜா சாரோட பயோபிக்கில் தனுஷ் இளையராஜான்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாரதி ராஜாவை யார் பண்ணுறா சார்? ஃப்ரெண்டாக இளையராஜா படம் எடுத்தால் நான் இருந்து தான் ஆமாம், அவங்க வருவாங்க. தனுஷ் மேலே பாரதி ராஜா சாருக்கு பயங்கர லவ். அவளை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பாய் நான் சினிமாவில் பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்ச சிவாஜி ஓகே, இவனை அடிச்சுக்கலாம் இல்லை சார். என்ன பண்ண அவன் நிறைய கற்றுக்கலாம். அப்போ நான் பாரதி ராஜா அவன் பயந்து நிற்பான், நாம் தனுஷுக்கு பயந்து நிற்பேன். அப்பா அந்த மென்மையாக சொல்லி நம்மளை ஏமாற்றி வாங்கிடுவோம். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பாய். நான் சொல்லுவேன், தமிழ்நாடு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துடா நீ. ஸோ இதில் அடுத்த வகையில் வந்து 16 வயது நிலவை இன்னைக்கு நீங்கள் ரீமேக் பண்ணால் பரட்டை யார், சப்பானி யார்? சப்பானி தனுஷ். அது 2 வருஷம் பரட்டை இவனை கூட போடலாம். ஜிவி இதுக்கு அடுத்தபடியாக வந்து சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளம் சார்? பாண்டி பஜாரில் என் முதலாளி எனக்கு கதை கேட்டார், உனக்கு வாங்க டைரக்டரே அப்படின்ட்டு இப்படி எடுத்தார். ஒரு 5 ரூபா கொடுத்தாரு அட்வான்ஸ். என்னங்கன்னு இதை வச்சுங்க அட்வான்ஸ். அந்த 5 ரூபா எனக்கு பெருசு. 5 ரூபா வாங்கிட்டு ஒரு சிகரெட் இம்ப்ரெஸ் பறந்துட்டு பாண்டி பஜாரில் அடி டைரக்டர் ஆகிட்டோம். அதாவது இப்போ நம்ம ஷோக்கு வரோம்னா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக வரும். ஸோ அப்போ டேரக்டர்னா வேற ஒரு இமேஜ் வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு மாதிரி எங்கே இருக்கீங்க, கட் பண்ணால் அவர் நம்மளெல்லாம் விட பயங்கரமாக காஸ்டியூம் போட்டு எப்படி சார் ஆள் எனி டைம் எங்கே இருக்கீங்க? டிப்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார். அப்படியா? என்ன பண்ணால் நான் உங்களை மாதிரி என்ன எந்த டைம் எந்த டிகேட் ஆனாலும் எங்கே எதுவுமே பண்ணுறதில்லை. அதனால தான் அப்போ புரியல சார். கேஷுவலாக நான் என்ன இருக்கோ போட்டுக்குவேன், பட் மேட்சிங் பார்ப்பேன். சரி ரைட்டு, ஆண்களை கவர்வதற்காக பெண்களை கவர்வதற்கு என்ன ட்ரெஸ்ன்னு பார்ப்பேன். அதில் பிரிச்சுப்பீங்க. பட் ஆனால் அந்த டிப்ஸ் நான் எடுத்துக்கிறேன் சார். ட்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஆண்களை கவர்ற ட்ரெஸ்ஸா அது ஒன்றும் இல்லை, உலகில் உள்ள எல்லா தமிழர்களும் என்ன பார்ப்போம். இப்போ இதை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இன்னும் பாரதி ராஜா வயசாகல, சின்ன பையன்தான் அப்படின்னு அவன் நினைக்கணும். நினைக்கிறதுலாம் என்ன, அதான் உண்மை. அப்படி அப்படின்னு தான் ஒரு கலைஞனுக்கு சரியாக. சூப்பர். ஸோ ஃப்ரம் த மேன் ஹிம்செல்ஃப் நாங்களாம் உங்களை பார்த்து பயங்கரமாக வேந்திருக்கோம் சார். உங்களுக்காக ஒரு சில ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் வச்சுருக்கேன் சார். இன் ஷார்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸோ சினிமா தான்னு நீங்கள் சூஸ் பண்ணது எப்போ? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ டிட் ஒன் ட்ராமா இன் மை ஸ்கூல். அதில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். அவர் தான் என்ன ஒரு 7 நாடகங்கள் ஸ்கூல்லேயே தமிழாசிரியருக்கு கையில் ஒரு நாடகத்தை கொடுத்தாங்க. அது கொஞ்சம் அகராத்தனமாக பேசணும்ல ஸ்கூலில். டே இந்திரா அப்படின்னாரு. எதுக்குன்னு தெரியல, கூட்டு போனாங்க. இந்த ஒரு புக்கை கொடுத்து படி, அங்கே என்ன பேசுனியோ அப் அண்ட் டவுன் அதே மாதிரி பேசினார். பேசிக்காருன்னேன். அந்த வருஷம் 7 நாடகங்கள் என்னுடைய ஸ்கூலில். அதில் பெஸ்ட்டு ட்ராமா, பெஸ்ட்டு டைரக்டரு இதை வாங்கினேன். அப்போ அவர் சொன்னார், டேய் நீ இங்கே இருக்காத, பெருசாக காலேஜில் போய் கிழிக்க வேணாம், மெட்ராஸ் போ, நடிடா, பெரிய நடினா. ஒரு தமிழாசிரியருடைய வாக்கு பழிச்சிருச்சு. நீ பெரிய நடினா, ஏன்னா கோவம் நடினா, நான் டைரக்டர் ஆகலான்னு இருந்தால் நடிகை. அப்புறம் தான் மெட்ராஸ் வந்து எல்லாம் பண்ணேன். ஐ லவ் ஆக்ட். ஐ லவ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு சினிமா தான் மூச்சு. 9th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த ஃபர்ஸ்ட் டெபியூ அவார்டு வாங்கிட்டாரு. ஓகே, அது ரொம்ப என்னை தூண்டுகோலாக இருந்தது அந்த தமிழ் ஆசிரியர். சூப்பர். ஸோ எங்களுக்கு நிறைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இருக்குது நீங்கள் டைரக்ட் பண்ண படம். உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் படம் சார், உங்களோட படம்? பெஸ்ட்டு படம் எல்லா 5 பிள்ளையில் எந்த பிள்ளைய இப்போ நல்ல பிள்ளைன்னு சொல்கிறது, மூத்தவனா சின்னவனா. பட் மோஸ்ட்லி முதல் மரியாதை சார். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
ஆக்டிங்னா என்ன? ஆக்டர்னா யாரு? உங்களுக்கு நீங்க பார்த்து இவன் தான்டா ஆக்டர் இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ற ஆள் யார் சார்? சார் ஆக்டிங் இஸ் நத்திங். ஒன்று நீ ஃபீல் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணாலே அவன் தான் ஆக்டர். இப்போ நீங்கள் பேசுங்க, ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். இது திருப்பி சொல்லுவோம் இல்லையா? எனக்குள்ள எல்லா அசைவுகளும் இருக்கு. யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் ஆக்டிங். ஆமாம், ஏன்னா நடிப்புக்குன்னு ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வைக்கிறதெல்லாம் போய் நானே வச்சுருக்கேன். நான் சொல்ல நடிப்பு ஒரு எழுதியும் கிடையாது. ஒரு மனிதன் ஒன்றை வாங்கிக்கிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சாலே நல்லா நடிகன் அப்படின்றது என்னுடைய இது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையோட அழகாக நடிக்க ஆரம்பிக்கலாம், டீக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. அது விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த செல்ஃபோன் வந்தது ஒரு சினிமா ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுச்சு. சிறந்த நடிகர்னா பாரதி ராஜா சார் யாரை சொல்லுவார்? சிவாஜி சார். சிவாஜி சார். அவர் இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டேன். அப் அண்ட் டவுன் என்ன பேசுகிறது, எப்படி ஃபீல் கொண்டுறது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவரை வச்சு ஒரு படம் பண்ணேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். லைக் நீங்கள் இளையராஜா சார் பிரிக்க முடியாத ஒரு பந்தம். ஸோ இளையராஜா சாரோட பயோபிக்கில் தனுஷ் இளையராஜான்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாரதி ராஜாவை யார் பண்ணுறா சார்? அதான் தெரியல எனக்கு. உங்கள்கிட்ட சீக்ரெட் தானா? சீக்ரெட் சொல்லலையா அவங்க? இன்னும் சொல்லலை. ஓகே சார். பட் நீங்கள் வருவாங்க டெஃபரெண்டாக இளையராஜா படம் எடுத்தால் நான் இருந்து தான் ஆகணும். ஆமாம், அவங்க வருவாங்க சொல்லுவாங்க. சூப்பர் சார். இன்னொரு விஷயம், இளையராஜா சார் மேலே பயங்கர லவ் வச்சிருக்காரு தனுஷ். பட் தனுஷ் மேலே பாரதி ராஜா சாருக்கு பயங்கர லவ். எந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமும் சரி, அவரோட அடுத்த படங்களுடைய ஸ்டேஜஸ்லையும் தனுஷ், ஏன்னா ஒரு டீக்கெட் தாண்டி எல்லாம் பார்த்த ஒரு இயக்குனர் தனுஷ் மேலே ஒரு லவ் வச்சிருக்கிறது பயங்கர யூனிக்காக இருந்துச்சு. ஏன் சார்? அவரோட மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பாய் நான் சினிமாவில் பார்த்ததில்லை சார். ஒண்டர்ஃபுல் பாய். இந்த சினிமாவுக்குன்னே மோல்டாகி வந்தானோ நம்ம தெரியல. நாம் நடிப்போம், அவனும் நடிப்பான், டைரக்ஷன் யாரோ பண்ணுவாங்க, பட் ஆங்கிள் பூரா வந்து சொல்லுவோம் எங்கே வைக்கலாம் கேமரா என்னன்னு. பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்ச சிவாஜி ஓகே, இவனை அடிச்சுக்கலாம் இல்லை சார். என்ன பண்ணுவோம். ரெண்டாவது நல்ல ஆத்மா, அது ரொம்ப நல்லா ஆகும். நான் அவனோடு இருந்த காலம் எனக்கு மகிழ்ச்சியான காலம். அந்த சூழல் அவன் நிறைய கற்றுக்கலாம். அப்போ நான் பாரதி ராஜா அவன் பயந்துட்டு நிற்பான், நாம் தனுஷிட்டு பயந்து நிற்பேன். ஏன்னா சச் எ ஒண்டர்ஃபுல் பாய். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். நான் தூங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சீன் சொன்னான். நான் உடனே இது தூங்குறதுக்கான கொட்டாவில சார், இப்போ நீங்கள் விட்டது எந்திரிக்கிறதுக்கான கொட்டாவின்னா என்ன சொல்கிறான். ஆமாம், எந்திரிக்கும் போது தான் சொல்லுவாங்க தூக்கத்துக்கு எப்படி பண்ணுவான். அப்புறம் பார்த்தா அது நியாயமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி தருவான் சார். அப்பா அந்த மென்மையாக சொல்லி நம்மளை ஏமாற்றி வாங்கிடுவோம். ஒண்டர்ஃபுல் பாய். நான் சொல்லுவேன், தமிழ்நாடு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துடா நீ. ரொம்ப அற்புதமான பையன் சார் தனுஷ். அது என்ன அளவு தெரியல, மேலே லவ் எனக்கு அவ்வளோ. சூப்பர் சார். ஸோ அந்த வகையில் வந்து கல்வனுடைய டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு? இவன் ஒரு கொடுவா சார், கொதறிடுவான் நம்மளை. ஆமாம், பார்க்க பாவமாக இருக்கு. ஐயோ ஏன் நம்ம பின்னிடுவான் சார். பெர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்ப்பான். இப்போ நம்ம ஓகேட்டு போவோம், ஓகே சொல்லவே மாட்டான். இப்படி பார்த்துட்டு நம்ம என்ன பார்க்குறானா, ஒரு 100 அடி கஜத்துக்கு மேலே எவனோ துணியாக இப்படி கோண துணியை எங்கடா அந்த துணியை எடுக்க சொல்லுவான். நம்ம கண்ணுக்கே தெரியலையே, இது என்ன சரி கேமராமேன் கண்ணில் பார்க்குறான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நடிக்க வைக்கும்போது கூட நான் ரொம்ப கிண்டல் போவேன், சாகடிக்கிறடா அப்படின்னு.
இல்லை அவனுக்கு வேண்டியதை வாங்க விடவே மாட்டான். நான் இதை நல்ல இடத்துல சொல்லிட்டேன். நீங்கள் கொலாப்ஸ் ஆகி கிடைக்கு நான் எப்படி இருப்பீங்க ஒரு காட்டுங்க. இல்லை சும்மா ஓகே சாரி மக்களே, நான் பொறுப்பு இல்லை. சும்மா சார் இப்படி 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 இருப்பேன் சார். நான் 2-3 கொலாப்ஸ் காட்டுறேன். எது கொலாப்ஸ்ன்னு பாருங்க. 1 2 3 4. இதில் எது கொலாப்ஸ்? எனக்கு இந்த 3வது அவள் 4 கொலாப்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஓகே, நானும் தான் எல்லா பயலுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். இவன் நம்ம கிழங்கு எடுக்கிறானே என்னென்னோ கடைசியில் வேற வழியெல்லாம் ஓகே சொன்னான் கொலாப்ஸ். எனக்கு தெரிஞ்சு பார்க்க பவ்யமா பாவமா இருந்தாரு. நம்பவே கூடாது, அதான் நடிப்பு. ஸோ இதில் அடுத்த வகையில் வந்து 16 வயது நிலவை இன்னைக்கு நீங்கள் ரீமேக் பண்ணால் பரட்டை யாரு சப்பானி யாரு சார்? இன்னைக்கு பரட்டை யார் இருக்கான்? எப்பா சப்பானி தனுஷ். ம் சப்பானி தனுஷ். மச்சான் அது 100% பரட்டை. இவனை கூட போடலாம், ஜிவி. அவன் நல்ல முடியும் நின்றுருப்பான், நல்லா இருந்திருப்பான். இவன் பரட்டையா போடலாம். நல்ல காம்பினேஷன். தனுஷ் ஜிவி கொடுத்தா என்ன போதும் இப்பவே. நீங்க 2 வருஷம் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருவேன். எனக்கு சார் ஓகே சார். அதில் நான் வந்து இந்த ஏதாவது ஒரு கேரக்டர் கவுண்டமணி சார் பண்ணார்ல, அந்த மாதிரி கை பிடிச்சி விடுற மாதிரி பண்ணிக்கிறேன் சார். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளம் சார்? பாண்டி பஜாரில் என் முதலாளி எனக்கு கதை கேட்டார். என்ன எங்கிட்ட கதை கேட்குறாரு? அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரு. அவருக்கு 4-5 கதை சொன்னேன். சிவப்பு ரோஜாக்கள், ஒரு மியூசிஷியன் கதை. ஆனால் அவருக்கு 16 மினிட்லேயே பிடிச்சி போச்சு. எனக்கு புரியலை. 16 மினிட்லேங்கிறது ஸ்ரீதேவியும் இது இல்லை, ரோஜா ரமணியும் நீ போட்டு எடுக்கிறதா நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது சொல்ல ஒன்றும் புரியல. அப்படியாண்ணா நீங்கள் கேளுங்க, கலரில் எடுக்கலான்ட்டார். கலரில் எங்கே கிரிக்க மாதிரி வந்துருங்க, என்னையே நம்பி கலர் படம் எடுக்கிறாங்க. முதல் படம் ஆர்வ ஃபிலிம். சரிங்க என்ன அப்படி கூட்டு போய் பாண்டி பஜாரில் ஒரு இந்த கடை உண்டு, கைலாசம் கடைன்னு. இந்த எல்லா வெத்தலை வாக்குள்ள அது வரைக்கும் கூட்டு போனங்க, வாங்க டைரக்டரே அப்படின்ட்டு இப்படி எடுத்தார். ஒரு 5 ரூபா கொடுத்தாரு அட்வான்ஸ். என்னங்கன்னு இதை வச்சுங்க அட்வான்ஸ். அந்த 5 ரூபா எனக்கு பெருசு. 5 ரூபா வாங்கிட்டு ஒரு சிகரெட் இன்ட்ரெஸ்ட் பறந்துட்டு பாண்டி பஜாரில் அடி டைரக்டர் ஆகிட்டோம். ஹாப்பியாக ஒரு வாக் பண்ணலாம் சார். இல்லை, ஒரு 5 ரூபாலாம் என்னை மேலே கொண்டு வந்துருச்சு. சூப்பர் 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 சார். ஸோ இன்னொரு விஷயம் சார், நீங்கள் பல டீகேட்ஸாக பல பாலிடிக்ஸ் பார்த்த ஆள், நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கருத்து சொல்லியிருக்கீங்க எல்லாமே. பட் அந்த வகையில் சினிமாவை விட்டு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. விஜயோடைய அரசியல் எப்படி இருக்குன்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நான் ஒரு சீசனில் என் வீட்டுக்கு வந்தோம். ஏதோ போய் வேற ஒரு விஷயத்தை கத்திக்கிற ஒரு படத்துக்கு நான் போய் சண்டை போட்டு ரிலீஸ் பண்ண வச்சேன் ஹைதராபாத்தில். அதுக்கு நன்றி சொல்ல வந்தான். நல்ல பையன். அப்போ தான் சொன்னேன், உனக்கு தேவையா பாலிடிக்ஸு சொல்லு. நம்ம இல்லை சார், யூ ஹேவ் டு அச்சீவ் ஸோ மெனி திங்ஸ் தென் யூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். நைஸ் சார். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னால் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. வெற்றிமாறன் சார் வந்து நீங்கள் சொல்லி ஹேர் கட் பண்ணிட்டாரு, ட்ரிம் பண்ணிட்டாரு, ஸ்மார்ட்டாக வந்திருக்காரு. ஸோ நீங்கள் வேறு யாரையாவது சொல்லி ஏதாவது பண்ணணுன்னா இப்போ இது மூலிமா நம்ம சொல்லிக்கலாம் சார். எல்லா பேரும் நல்ல பேர்லாங்க, எவனு சொல்லி மாத்துறது. அவ்வளோதான், விட்டுடலாம். வெற்றிமாறன் சார் மட்டும் தான் மாட்டிக்கிட்டாரு உங்கள்கிட்ட. பட் இன்னைக்கு நீங்கள் சொல்லி பயங்கர கரெக்டாக இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ரேபிட் ஃபயர் செக்மெண்ட். ஸோ லைக் சினிமோட்டோகிராஃபர்ஸ் டர்ன் டேரக்டர் லைக் பிசி ஸ்ரீராம் சாராக இருக்கட்டும், ஜீவா அவர்களாக இருக்கட்டும். ஸோ என்னோட ஃபேவரட் ஜீவா அதில். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நிறையா நல்ல படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணி டேரக்டராக ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்க. இந்த படமும் நீங்களே
தோல்ல தூக்கி சினிமோட்டோகிராஃபியும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆல் தி எஃபர்ட் போட இந்த ஒரு லவ் காரணமாக எங்க ஆரம்பமாச்சு? இது ஆரம்பம் பாலுமேந்திரா சார். ஸோ எனக்கு ரொம்ப பாலுமேந்திரா சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வரிசையில் எல்லாருமே இருக்காங்க. சந்தோஷம் சார் இருக்காரு, ராஜு சார் இருக்காரு, ஜீவா சார் இருக்காரு, கேவிஎன், இந்த மாதிரி எல்லாரும். ஸோ நம்ம புதுசாக ஆரம்பிக்கல, நம்ம குருவாக நினச்சி பார்க்குற எல்லாருமே முன்ன பண்ண விஷயங்கள் தான். ஸோ இன்னொன்று என்ன இதில் கம்ஃபர்ட்னா, நான் ஒரு லைக் இந்த கதைக்களம் வந்து நான் என்னோட சொந்த ஊரில் நடக்கிற ஒரு கதை தான், சத்தியமங்கலத்தில் நடக்கிற கதை மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா இது விஷுவல் என்னோட இந்த படத்தோட ஃபுல் தாட்ஃபுல்லாகவே என்னோட பார்வையிலும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த படத்தை நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுற ஐடியாவில் பண்ணேன். ஸோ இல்லை இது வேறு கதைக்களமாக இருந்தாவோ இல்லை வேறு மாதிரியான ஒரு ஜியோகிராஃபியில் ஷூட் பண்ணால் கண்டிப்பாக நான் வேறு ஒரு கேமராமேன் கண்டிப்பாக போயிருப்பேன். ஸோ இது நான் பிறந்த வளர்ந்த ஊரில் நான் ஷூட் பண்ணுறங்காட்டி ஸோ முழுக்க எழுத்தும் காட்சியும் என்னோட பார்வையிலே வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு தாட் கிரியேட் ஆச்சு. ஸோ தலைவன் வந்து நேட்டிவிட்டிக்கே பேர் போன ஆளு, டிகேட் தாண்டி இப்போ வரைக்கும் நிறையா சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய புகழ்ச்சி வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க சார். நாங்கள் கேட்டு வளர்ந்தது என்னன்னா ஒரு கல்லை கூட நடிக்க வச்சிருவாருன்னு. ஸோ ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாரா நேட்டிவிட்டி இன்னும் காட்டுறதுக்கு? ஏதாவது நான் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் பயணிச்சிருக்கேன். எவ்வளோ டிப்ஸ் இருக்குது அதான் சொல்ல பாருங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்ல போனோம்னா என்னுடைய சினிமா கரியரில் என்றைக்குமே வந்து அது முதல் படமாக எனக்கு கிடைச்சிருந்த பாக்கியம் வந்து எனக்கு. ஏன்னா சார் வந்து அந்த என்ன சொல்றதுங்க உங்களுக்கு, நீங்கள் இந்த ஒரு ரூல் இருக்குல்ல, ஒரு 180 டிகிரி ரூல் இருக்கும், அந்த ரூலை மீற விட மாட்டார். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப கான்சியஸ் இருப்பார். ஏன்னா ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஜென்ரேஷனில் டக்குன்னு 360 கட் பண்ணி போவோம், 180 கட் பண்ணி போகிறோம் பண்ணுறோம். பட் சார் கிட்ட நான் வந்து மெயினாக இந்த படத்தில் கற்றுக்கிட்டது, நம்ம ஆடியன்ஸை எந்த விதத்துலையும் நம்ம அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டி இருந்தது. ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து நான் சார் கூட பயணித்த இந்த நாட்களில் வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி எந்த மாதிரி இடத்துல நம்ம க்ளோஸ்அப்ஸ் நம்ம பயன்படுத்த வேணும், ஸோ எந்த இடத்துல நம்ம இதை வந்து வைட்லி அதை கன்வே பண்ண முடியும், பேக்ரவுண்டை எப்படி யூஸ் பண்ண முடியும். அதாவது சொல்ல போனோம்னா எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு இருந்ததுங்க. ஸோ இந்த படம் நான் டைரக்ட் பண்ணாலுமே எனக்கு ஒரு நாளும் ஒரு டிப்ஸ். ஸோ மேக்கப்ல எல்லாத்துலேயுமே எனக்கு சாரோட இன்புட் எனக்கு தான் சொல்ல பாருங்க. நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் திரும்பி நான் ராஜீவ் மேன்ட்ட படித்தேன், ராஜு சார்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் பாரதி ராஜா சார் கூட வந்து டைரக்ஷன் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப்ல கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் ஆக்சுவலி. ஸோ யானையை வச்சு எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த கும்கி ரெஃபரன்ஸ் வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக பார்க்குறப்போ அது ஒரு டிகேடுக்கு பயங்கரமாக இருந்த படம். ஸோ ரீசெண்டாகவே வந்து ஜிகிர்தண்டா பார்ட் 2ல வந்து யானையை வச்சு எடுத்திருந்தாங்க. நிறைய சேலஞ்சிங்கான ஷார்ட்ஸ். அந்த வகையில் கல்வன் எப்படி வித்தியாசமாக இருக்க போகுது, அதனுடைய ஷார்ட்ஸ் எப்படி எடுத்தீங்க, எதெல்லாம் ரியல் ஷார்ட்ஸ்? கும்கி அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கான படம், யானையை வச்சு எடுத்த படங்கள்ல. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் இருக்குது. தேவர் ஃபிலிம்ஸில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துருக்கோம். பட் டு பி இதுன்னா ஜிகர்தண்டா நம்ம ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. பட் அந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜிகர்தண்டா நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. யானை வந்து நிறைய லைவ் கிடையாது, லைவ் அண்ட் விஎஃப்எக்ஸ் மூலமா 3D கிரியேட் பண்ணி பண்ணாங்க. பட் நம்ம யூஸ் பண்ண எல்லாமே ரியல் எலிஃபென்ட், எல்லாமே ரியல் எலிஃபென்ட். அது வந்து விஎஃப்எக்ஸ் கிடையாதுங்க, அது ரியல் எலிஃபென்ட். எல்லாம் வந்து ரியல். அங்கதான் நான் பயந்து செத்து போயிட்டேன். எல்லாமே என்னை உட்கார வச்சுட்டு யானை விட்டா எப்படி இருக்கும்? ஸோ எல்லாமே ரியல் எஃபெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே ஸ்டோரி போர்ட் பண்ணி என்ன பண்ணணும் என்னன்றது எல்லாமே ப்ராப்பர் ஸ்டோரி போர்டு. ஸோ அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து திலீப் மாஸ்டர் வந்து எனக்கு வந்தார். ஆக்சுவலாக ஆக்ஷன் கொரியோகிராஃபர் திலீப் மாஸ்டர் இருந்தார். ஸோ அவர் கூட ஆல்ரெடி ப்ரீ டிஸ்கஷன் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்றதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக எல்லாமே சேஃப்டி அண்ட் மெஷர்ஸோட எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் தான். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து அதனுடைய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேவே பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சா? யானைக்கு மதம் பிடிச்சிருச்சான் அது வந்து? ஆமாம் ஆமாம், அது என்ன, அது முன்னா ஷெட்யூல். அது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன லைக் நம்ம ஒரு டைமில் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே லொக்கேஷனே போயிட்டோம். அந்த டைமில் ஒரு யானைக்கு மட்டும் மதம் பிடிச்சிச்சு. ஸோ அதனால் என்னாச்சுன்னா லைக் நம்ம அந்த ஒரு யானைக்கு பிடிச்சுன்னா மற்ற யானையும் கூட நடிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த மதம் ரெடியாக இருக்க ஒரு 4-5 months டைம் எடுத்துச்சு. ஸோ தென் அகெயின் 5 months கழிச்சு தான் நாங்கள் அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இன்னொன்று வந்து ஜிவி வந்து மியூசிக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறாருன்னு நமக்கு தெரியும். பட் ஆஸ் அன் ஆக்டராக வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாரு. இது வந்து பயங்கர வித்தியாசமாக இருக்கு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆக்டரா தானே எப்படி தயார்படுத்திக்கிறார்? சூப்பராக தயார்படுத்தி பாருங்க. நீங்கள் கல்வனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்ந்த சூழல் வேற. அவர் சென்னையில் சிட்டியில் ரொம்ப வளர்ந்த ஒரு பையன். நம்ம படம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் படம் இல்லை, இது வில்லேஜ்லேயே ரொம்ப ஃபாரஸ்ட்டை ஒட்டுனா ரொம்ப ரொம்ப ரிமோட் வில்லேஜ். அங்கே உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காது, நீங்கள் நினைச்ச ஃபுட்டு கிடைக்காது,
அங்கே வந்து வர்ற அந்த மலை அந்த அருவி தண்ணி தான் ப்ராப்பர் பைப் கனெக்ஷன் இருக்குது. பஸ்ஸே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரிமோட்டான ஒரு ஏரியா. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 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 ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் மேலே வந்து ஃபுல்லாக அந்த காஸ்டியூம்ஸு அப்படியே இருந்து. ஸோ நம்ம எங்கே எங்கள் லொக்கேஷன் ஷூட் பண்ணுறோம், இந்த கெம்பன் கேரக்டர் என்ன மாதிரியான எப்படி ரியாக்ட் பண்ணுவான், என்ன மாதிரி பண்ணுவான், அவனோட டெய்லி ரொட்டீன் என்ன, அதை அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக அதை தயார்படுத்திக்கிட்டார். அவருக்கு பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு அவர் அந்த ப்ரிப்பரேஷன் டைம் ஒன்று அவர் எடுத்துப்பார். ஸோ ஏன்னா அப்போ தான் லைக் நம்ம இந்த படத்தில் அந்த கேரக்டரை நம்ம ப்ராப்பராக அதை வந்துட்டு டெலிவர் பண்ண முடியுன்றதுல அவர் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். ஸோ அந்த வகையில் எனக்கு பெருசாலாம் அங்கே ஒர்க்கில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் முன்னே தெரியும். யாருக்கும் ஸ்கிரிப்ட் தெரியாமல் நம்ம கூட்டு போல, எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் தெரியும். ஸோ எல்லாருமே அதுக்கு ஒரு ப்ராப்பராக தயாராக தான் வந்தாங்க. டைரக்டரா ஓகே, சினிமாட்டோகிராஃபரா நீங்க பேப்பர்ல எழுதுனது பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆன அந்த ஷார்ட் மூமெண்ட் ரொம்ப எனக்கு அதான் சொல்ல போறேன். சார் அதை ஏன் அப்படி சொல்றாருன்னா அதுதான் காரணம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து எழுதியிருக்கோம், எழுதி அதை நம்ம மைண்ட்ல ஒரு விஷுவல் வச்சிருப்போம், ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்க்ரீன்ல ஒரு படம் ஓடி இருக்கும். ஸோ அந்த படத்தை மேக்ஸிமம் எடுக்க தான் இந்த படத்தில் முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ மேபி சாரி அதெல்லாம் தான் ஒரு இதாக இருக்கலாம். ஸோ என்னன்னா நம்ம கொஞ்சம் நினைச்சது கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒரு சர்டைன் பர்சன்டேஜுக்கு மேலே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் திருப்பி நம்ம இல்லை ஒரு 1 more போவோம், இல்லை திருப்பியும் வெயிட் பண்ணி எடுப்போம், இந்த டைமிங் எடுப்போம்னு சொல்லிட்டு அதெல்லாமே பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ, ப்ரொடியூசர் சாரோட சப்போர்ட்டு, ஸோ இது எல்லாமே இருந்து தான் சாத்தியமாச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நார்மலாக ஜஸ்ட்டாக ஒரு படமாக இல்லாமல் இதில் ஒரு லைஃப் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இந்த படம் ஒரு ஜேர்னி ஆக்சுவலாக. நீங்கள் படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் அந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரைடு போன ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து எல்லாரும் கொடுத்தா தான் நடக்கும். டெல்லிபாபுவை நம்ம மென்ஷன் பண்ணியா, இஸ் a குட் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கதையை கேட்டு ப்ரொடியூஸ் பண்ணதே அவங்க சினிமாட்டிக் மேன். We have to thank to that man. உங்க அந்த 16 வயதுல மூமெண்ட் மாதிரி. ஆமா. ஏன்னா இந்த படம் பண்றதுக்கு நீங்க டெல்லி சாரோட கரியர் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில வந்த எல்லா படமே என்னன்னா ஸ்ட்ராங்கா கண்டென்ட், ஒரு கதையை கரெக்டா சூஸ் பண்ணி அந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்றது வந்து டெல்லி சார் வந்து ஆக்சுவலா ஒரு மாஸ்டர் தான் ஆக்சுவலா. ஸோ இது டெல்லி சார் தவிர யாருமே பண்ணியிருக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு, இதுக்கு என்ன தேவை, இதுக்கு காத்திருப்பு, எல்லாத்துக்குமே சப்போர்ட் வந்து டெல்லி சார் தான். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ.